கிறிஸ்து நொடி பொழுதிலே அவர் குணப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா. அன்பான அன்பு இயேசுவுடைய அன்பு தன்னை புகழாது என்கின்ற வார்த்தை உள்ளது. அது மட்டுமல்ல, அன்பு பிறரை இகழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கர்வம் கொள்ளாது, அன்பு இருமாப்பு கொள்ளாது. என் அன்பானவர்களே, இப்படியான ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் சொல்வதற்கு காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே அன்பாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார். நமக்காக அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு வந்து அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் அநேக அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்திலே ஒரு வேத வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, 12 வருட காலமாக ஒரு ஸ்திரியானவள், அவள் பெரும்பாலும் உள்ள ஸ்திரியாக இருந்தால், அவள் பெண்ணுக்குரிய அந்த 3 நாள் அந்த நாட்களிலே அவள் அநேக 18 ஆண்டுகளாக அவள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள். இதை அவள் மருத்துவமனைக்கும் வைத்தியரிடத்திலே எல்லாம் சென்று பார்த்தாள். ஆனால் அது குணமாகவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நாங்கள் இப்படி கிராமமாக வருகிறது போல அவரும் கிராமந்தோறும் அவர் சென்று கொண்டிருக்கிற போது அந்த இடத்திலே அவர் இயேசு வருகிறார் என்று அறிந்து அவரை எப்படியாவது நாம் தொட்டு சுகமடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவள் மனதிலே ஏற்பட்ட காரணத்தினாலே, அன்பானவர்களே, அந்த சகோதரி அநேக கூட்டங்கள், அந்த கூட்டத்திலே அந்த பெண்ணை எல்லோரும் தடுத்தார்கள், நெருங்க விடவில்லை. ஏன் என்று சொன்னால் அவள் மேல் அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்தது. அவளை புறக்கணித்தார்கள். ஆனாலும் அவள் எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொட்டுட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவள் இதயத்திலே ஏற்பட்டதனாலே எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். தொட்ட உடனே அவள் குணமடைந்தாள் என்று வேதவசனம் சொல்கிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, அப்படியாய் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் தொடுவதற்காக, உங்களையும் ஆண்டவர் குணப்படுத்துவதற்காக இதோ இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தால், கவலைகள் இருக்கலாம், பண போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொடி பொழுதிலே உங்களுக்கு குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். என் அன்பான தேவ ஜனங்களே, அவரை நீங்கள் நேசிக்கின்ற போது அவர் உங்கள் மேல் அன்பு வைக்கிறார், பாசம் வைக்கின்றார். உங்கள் மேல் உறக்கத்தோடு அவர் உங்களை நாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிற போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு வருவார், நம்மோடு நடப்பார். எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் அவர் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நண்பர்களே, இதே வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பாரமா, துன்பமா, வேதனையா, அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போதே நீக்குகிறார். ஒன்றுமில்லை, அவர் பணம் காசு கேட்கவில்லை, உங்களை மதம் மாற சொல்லவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவர் கேட்கிறார். மனிதனை படைத்த தேவன் ஒன்று கேட்கிறார், உன்னுடைய இருதயத்தை தா என்று கேட்கிறார். அவர் உன்னுடைய இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொடி பொழுது ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும், எல்லா வேதனைகளும், எல்லா பாரங்களும், எல்லா உபத்திரங்களும் இப்பொழுதே நீங்கும் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு சொல்கிறோம். என் அன்பானவர்களே, இதோ நான் வந்து இந்த ரோட்ல நின்று உங்களோட சாட்சியா சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமை பெறுவதற்கு நான் இங்க வந்து சொல்ல வந்திருக்கிறேன்.